வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய அன்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய காலை மற்றும் மாலை வணக்கங்கள். செவ்வாய்க்கிழமை மாலை வகுப்பில் தவத்தை தொடர்ந்து அடுத்ததாக சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு இப்பொழுது செல்லப் போகிறோம். சிறப்பு சிந்தனை உரை பகுதியாக கடந்த சில மாதங்களாகவே ஸ்கை யோகா கனடா சார்பில் ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் என்ற தலைப்பின் கீழ் மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நம்முடன் அந்த கவிகளின் அர்த்தத்தையும் ஆழமான விளக்கங்களையும் உரையாக நம்மளுக்கு வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று ஞானக்களஞ்சியம் கவிகளும் விளக்கமும் பகுதி 1 இறை உணர்வு என்று அல்லது மெய் உணர்வு என்ற தலைப்பின் கீழ் பாகம் 14 கீழ் இன்றைய கவிகளை நாம் கேட்க உள்ளோம். பழனிசாமி ஐயா, மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் 15-20 வருடங்களுக்கு மேலாக ஸ்கை யோகா நமது மனவளக்கலை மன்றம் இந்தியாவில் தொண்டாற்றி கொண்டுள்ளார்கள். ஸ்கை யோகா கனடாவுடன் கடந்த சில எனக்கு தெரிந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாகவே நம்முடன் இணைந்து அருட்தந்தையின் கருத்துக்களையும் அவரது ஆழ்ந்த வாழ்க்கை முறையையும் நம்முடன் பகிர்ந்து நம்மளுக்கு நல்வழி காட்டி கொண்டுள்ளார்கள். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது அருட்தந்தையின் கவிகளுக்கு நம்மளுக்கு சிறந்த விளக்க உரைகளை அளித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வகுப்பில் கடந்த சில வாரங்களாகவே உயிர் என்ற தலைப்பின் கீழ் அருட்தந்தையின் கவிதைகளை நாம் சிந்தனை செய்து கொண்டுள்ளோம். கடந்த 3 வாரங்களாக இறந்த பின் உயிருக்கு பிறவி இல்லை என்ற தலைப்பின் கீழ் உள்ள கவியை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம். அதன் தொடர்ச்சியாக உயிர் என்ற தலைப்பின் கீழ் வரும் சில கவிகளை இந்த வாரமும் வரும் வாரங்களிலும் சிந்தனைக்கு மேற்கொள்ளவிருக்கின்றோம். இப்பொழுது ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்து அதன் தொடர் கவிதைகளுக்கான விளக்கங்களை அளிக்க உள்ளார்கள். ஐயா, நீங்க இணைஞ்சுக்கலாம் ஐயா. வாழ்க்கமுடன் நான் இந்த இதை மட்டும் மாற்றி விடுறேன். ஓகே. நன்றிகள் ஐயா. நீங்க இப்ப ஆரம்பிக்கலாம். நன்றிம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் மையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞானக்களஞ்சியம் கவிதை தொகுப்பின் சில கவிகளை தொடர்ந்து நாம் சிந்தனைக்கு மேற்கொண்டிருக்கின்றோம். இன்றைய கவி பரம் உயிர் அறிவு. உயிர்களில் அறிவியக்க உயிர் விளக்கமாகாது, உள்ளொடுக்க உயிர் உணர்வாம், உயிர் ஒடுங்க தெய்வநிலை, உணர்ச்சி உயிர் பரம், மூன்றும் உணர வழி அகத்தவமே, உண்மை உயிர் உலகு அறிவு உணர்பவனே மூன்றாவான். உணர்ச்சிகளில் அறிவு இயக்க உயிர் விளக்கமாகாது.
வாழ்க வளமுடன். பரம் உயிர் அறிவு மெய்ப்பொருள், அதுவே பஞ்சபூதங்களாகி பிறகு ஜீவன்களாகி இந்த பரிணாமத்தின் மூலம் த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய அறிவின் பயணம். உணர்ச்சிகளில் அறிவு இயங்க உயிர் விளக்கம் ஆகாது. உள் ஒடுக்க உயிர் உணர்வான். உணர்ச்சிகளில்தான் வாழ்க்கை அமைந்திருக்கிறது. 5 புலன்கள் மூலம் பெறக்கூடிய உடல் தேவைக்கான, பாதுகாப்புக்கான, பராமரிப்பு, இனவரித்துக்கான செயல்பாடுகள், இவற்றிலேதான் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய விளைவு என்ன என்றால், ஆழ்ந்த சிந்தனைக்கான பக்குவம் இருப்பது இல்லை. உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, அவற்றுக்கு என்னெல்லாம் நுட்பங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, தொழில் செய்ய வேண்டுமோ, அந்த அளவிலேயே வாழ்ந்து முடிந்து போகிறார்களே தவிர இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனையே அங்கு எழுவது இல்லை. அது ஒரு அஞ்ஞானமான வாழ்க்கைன்னு சொல்லுவார்கள். எதை பற்றியும் சிந்திக்காமல் வெந்ததை தின்று விதி முடிந்தால் போவதுன்னு சொல்லுவார்களே, அது போன்ற ஒரு வாழ்க்கை தான். உண்டு உறங்கி தின்று திரியவோ பிறந்தோம் என்பார் மகர்ஷி அவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உணர்ச்சிகளில் அறிவு இயங்க உயிர் விளக்கம் ஆகாது. அறிவுதான் அங்கேயும் இயங்குது, அறிவு இல்லாத இயக்கம் கிடையாது. நுண்மை நிலையிலேயும் அறிவை கொண்டே அறிவை அறிகிறோம். உணர்ச்சி நிலையிலேயும் அறிவை கொண்டுதான் புலன்கள் மூலமாக உலக பொருட்களோடு உறவோடு தொடர்பு கொள்கின்றோம். எனவே அறிவுதான் எல்லா இடத்திலும் செயல்படுகிறது என்றாலும் அந்த வேகத்திலே விவேகம் இருப்பது இல்லை. எனவே உணர்ச்சி வேகத்தில் செயல்படுகின்ற அறிவு தன்னை பற்றி அறிய முடியாது. அதைத்தான் மகர்ஷி இங்க சொல்றாங்க, உணர்ச்சிகளில் அறிவு இயங்க உயிர் விளக்கமாகாது, உள் ஒடுக்க உயிர் உணர்வாம். இதே உணர்ச்சியை உள் ஒடுக்க உயிர் உணர்வாகிறது. இப்போ ஆக்னை தவம் கொடுக்குறாங்க, பிறகு துரிய தீட்சை கொடுக்குறாங்க. ஆக்னி தீட்சை கொடுக்கின்ற போது இந்த வெளியே உடலை விட்டு உணர்ச்சிகள் சார்ந்த வாழ்க்கையிலேயே பழகி கொண்டிருந்த மனம் இப்போது ஒரு புதிய பரிமாணத்தை, தன்னுடைய மறுபக்கத்தை சந்திக்க தொடங்குகிறது. தீட்சை எடுத்த உடனேயே புருவமத்திலே மனதை வைக்கின்றோம். அப்போ என்ன உணர்வு அங்கே கிடைக்கிறது என்றால், அழுத்தம் என்ற சிறு ஒரு உணர்வு. அதாவது தொட்டு கொடுத்த போது என்ன உணர்வோ அதை தொடாமலேயே உணரக்கூடிய அழுத்தம். அப்ப இது அழுத்தமாக மாற்றம் பெற்றது எது என்றால், உயிரிலிருந்து வெளிப்பட்ட காந்தம், அதனின் தன்மாற்றம். இந்த தன்மாற்றம் தான் 5 புலன்களிலே, 5 செயல் கருவிகளிலே உயிர் சக்தி இயக்க சக்தியாகவும், 5 உணர்ப்புலன்களிலே உயிர் சக்தி உணர்கின்ற திறமையிலே காந்த தன்மாற்றமாகவும், அப்படி அடைகின்ற 5 அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், இவற்றிலே 4 தன்மாற்றங்கள் மறைந்து போக முதல் தன்மாற்றத்திலேயே மனம் ஒடுங்குகின்ற நிலை ஆக்னேய தவம். அதாவது காந்தத்தின் முதல் தன்மாற்றமாகிய அழுத்தம், அதிலேயே மனம் நிலைக்கின்ற இடம் ஆக்னை. இதற்கு அடுத்து சாந்தி என்ற இறங்குபடி, பிறகு துரியம் கொடுக்கிறார். துரியத்தில் எங்கிருந்து இந்த காந்தம் வெளிப்பட்டு தன்மாற்றம் அடைகிறதோ அந்த உயிர் இயக்கத்தை உணர்கின்ற இடம் துரியம், உச்சி மையம். எனவே உள் ஒடுக்க உயிர் உணர்வாம். ஆக்னியிலே உணர்ந்த காந்தம் இப்போ துரியத்தில் அது உயிரை உணர்கிறது, உயிரின் சுழற்சியை அறிகிறது. உயிர் ஒடுங்க தெய்வ நிலை.
இதுல இருந்து இன்னும் ஒடுங்குகின்ற போது எப்படி 40 அலை வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்ற பிரத்யாகாரா, வெளியே ஓடுகின்ற மனம், இதை உள்நோக்கி திருப்புகின்ற போது தவம், உயிர் மீது மனம் வைத்தல் தவம், தியானம். அப்போ ஆக்னையில என்ன அலைவேகம் என்றால் 13-8 வரைக்கும். அப்ப 40 வரைக்கும் பயணித்துக் கொண்டிருந்த மனம் உள்ளொடுங்கி தன்னுள் திரும்புகின்ற போது 13-8 வரைக்கும் ஆக்னை தவம். 8 ஸ்திரமாக நிலைத்த இடம் துரியம், உயிர்நிலை. இப்ப 8 இன்னும் நுணுகி போகின்ற போது துரியம் கடந்து பிரம்மரந்திரம் சொல்லக்கூடிய துரியத்தை கடந்து இறைநிலை அடையக்கூடிய சக்திகளம் சிவகலம் என்று மனம் ஒடுங்கி போகிறது. அப்படி உயிர் ஒடுங்க தெய்வ நிலை, உயிர் ஒடுங்குகின்ற போது தெய்வம். அப்ப மனம் ஒடுங்க ஆக்கினை, காந்தம் ஒடுங்க துரியம், உயிர் ஒடுங்க துரியாதீதம். இப்படி உணர்ச்சி, உயிர், பரம் மூன்றும் உணர வழி அகத்தவமே. இப்ப அந்த இடத்துல இருந்து புலன்களை இயக்க முடியுமா? அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழுப்பும் பழக்கம் வந்தது. அப்போ அறிவில் இருந்து புலன்களை இயக்கினேன் அப்படின்னு ஒரு கவிதை வருது இல்லையா? அப்போ உண்மை நிலையில இருந்து கூட இந்த உடல் இயக்கத்தை நடத்த முடியும். ஆனா அதுல உணர்ச்சி வேகம் இருக்காது. உடல் இயக்கத்திற்கான கடமைக்கான செயல்பாடு மட்டும்தான் இருக்குமே தவிர வேகம் இருக்காது. அந்த வகையில எழுதப்பட்டவைதான் ஞான களஞ்சியத்துடைய அனைத்து கவிகளும். ஏற்றினிலை கை, எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் மலர்ந்து எழுத்துக்களாய் மாறும். அப்ப அந்த நுண்மை நிலையிலேயே இந்த உடல் ஒரு கருவியாக செயல்படுகிறது. அறிவின் உண்மையிலே கூட இந்த புலன் இயக்க முடியும். அப்படி உணர்ச்சி, உயிர், பரம் இந்த மூன்றையும் உணர்வதற்கான வழி என்ன என்றால் அகத்தவமே. அப்ப அகத்தவம் என்பது உள்நோக்கிய மன ஒடுக்கம். எதுவரைக்கும் உள்ளொடுங்க முடியும் என்றால் அகம் பிரம்மாஸ்மி, நமக்குள் இருப்பதும் நம்மை சூழ்ந்திருப்பதும் இறைநிலையே தான், அதே அறிவு தான். உடல் என்ற எல்லைக்குள் அடங்கியிருப்பதனால் இதை பகுத்தறிவு என்று சொல்கின்றோம். இதே போல அனைத்து மனிதர்களும் ஜீவன்களும் என்கின்ற போது அது தொகுத்துணர்வாக விரிப்பெறும். இதையே இன்னும் பிரபஞ்சமாக விரிக்கின்ற போது அது முற்றறிவாக வெளிப்படும். அதையும் கடந்த நிலை பேரறிவோடு லயித்த நிலைதான் பேரின்ப நிலை. எனவே அகத்தவத்தின் மூலமாகத்தான் இதை உணர முடியும். உண்மை, உயிர், உலகு, அறிவு உணர்பவனே மூன்றாவான். உண்மை, உயிர், உலகு, அறிவு இவற்றெல்லாம் அறிந்தவனே மூன்றாவான். இந்த மூன்று நிலைகளிலேயும் செயல்பட முடியும். அடுத்த கவி குடும்பம். உணர்ச்சியினால் பிரிவு. உயிர் என்ற ஒரு சக்தி உடல் தனிலும் வெளிதனிலும் ஊடுருவி நிற்கும். உயிர்த்தன்மை அது இயங்கும் உடலுக்கும் புலன் கடக்கும் ஒத்து ஆற்றும். உயிர் உடலில் ஆங்கு அப்போ உணர்கின்ற தரம் ஒக்க எல்லை கட்டி உயிர் ஒன்றே பல கோடி உயிர்கள் என உணர்ச்சியினால் பிரித்து காட்டும். உயிர் என்ற ஒரு சக்தி உடல் தனிலும் வெளிதனிலும் ஊடுருவி நிற்கும். எப்படி? உடலுக்குள் இருப்பது புரியுது, வெளிதனிலும் ஊடுருவி நிற்கும். வெளியில் எப்படி போக முடியும் என்றால், இப்போ ஒரு பொருளை
பயன் கொள்கின்றோம். ஒரு தொழிலை செய்கின்றோம், கருவிகளை பயன்படுத்துகின்றோம். அப்ப இந்த கருவிகளை இயக்குகின்ற போது, தூக்குகின்ற போது உயிர் சக்தி தான் அங்கே தூக்குது. அப்ப உயிர் சக்தி உடலிலே மட்டும் அல்ல, வெளிதனிலும் ஊடுருவி நிற்கும். உயிர்த்தன்மை அது இயங்கும் உடலுக்கும் புலன் கடக்கும் ஒத்து ஆற்றும். புலன்கட்கும் இருக்கும், புலன் கடக்கும் இருக்காதே, புலன்களுக்கும் ஒத்து ஆற்றும். கற்கும் தான் ஐயா, அது டைப்போன்னு நினைக்கிறேன். புலன் கற்கும். எனவே உயிர்த்தன்மை அது இயங்கும் உடலுக்கும் புலன்களுக்கும் ஒத்து ஆற்றும். உயிர் உடலில் ஆங்கு அப்போ உணர்கின்ற தரம் ஒக்க எல்லை கட்டி. உயிர் உடலில் ஆங்கு அப்போ உணர்கின்ற தரம் ஒக்க 24 மணி நேரம் இந்த உயிர் சக்தி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. விழிப்பு நிலையிலே பல வகையான அனுபவம், அதாவது உணர்வுகள், அனுபவங்கள், தொழில், கடமை எல்லாமே. உறங்குகின்ற போதும் உயிரின் இயக்கம், இந்த என்ன சொல்லுவாங்க, வளர்சிதை மாற்றம், அதை நிகழ்த்தி இந்த உடலிலே உள்ள தேவையற்ற அணுக்கள் எல்லாம் வெளியேற்றிவிட்டு புதிய உயிர் சக்தியெல்லாம் அங்கங்கே நிரப்பி உயிரை புத்துணர்ச்சி பெற செய்கிறது இல்லையா தூக்கத்தின் போது. அப்படி உடலுக்குள்ளும் புலன்களுக்கும் ஒத்து ஆற்றும் உயிர் உடலில் ஆங்கு அப்போ உணர்கின்ற தரம் ஒக்க எல்லை கட்டி உயிர் ஒன்றே பல கோடி உயிர்கள் என உணர்ச்சியினால் பிரித்து காட்டும். உயிர் ஒன்றே பல கோடி உயிர்கள் என உணர்ச்சியினால் பிரித்து காட்டும். மனிதன் 6 வகையான உணர்ச்சிகள் வெளிப்படுத்தக்கூடியவன். விலங்கினங்கள்ல 5 அறிவு வரைக்கும். அப்போ ஒவ்வொரு ஜீவனத்திலே மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்களிலே கூட அந்த உயிர் சக்தி அறிவு என்பது அந்தந்த பொருட்கள், அதில் உள்ள ஆற்றல் திணிவு, ஜீவாந்தத்தின் தன்மாற்றம், தரமாற்றம், இவற்றுக்கு ஏற்ப. அது மட்டும் இல்லை, நம்முடைய உடலிலேயே ஒவ்வொரு நாளும் எத்தனை வகையான சூழ்நிலைகள் அமைகின்றனவோ, தேவைகள், உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றனவோ, அத்தனை வகையான தன்மாற்றம் நிகழ்கிறது இல்லையா? ஒன்று போலவா இருக்கு? 24 மணி நேரம் ஒரே மாதிரி உயிர் ஓட்டம் சொல்ல முடியுதா? இல்லை ஒரே மாதிரியான சத்து பொருட்களை பயன்கொள்கிறது சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக செலவாகும், ஒரு நாளைக்கு புரோட்டீன் அதிகமாக செலவாகலாம். அப்ப இதனுடைய செயல் இதெல்லாமே உடலே நாம் உண்ணுகின்ற உணவிலிருந்து எடுத்து இருப்பாக்கி அதை தரமாற்றிக் கொள்கிறது இல்லையா? எனவே அதனுடைய உணர்கின்ற தரமொக்க எல்லை கட்டி உயிர் ஒன்றே பல கோடி உயிர்கள் என உணர்ச்சியினால் பிரித்து காட்டும். அப்போ ஒவ்வொரு உயிர் உணர்ச்சி அதுவே 6 அறிவாக வரக்கூடிய உணர்ச்சிகள். ஒவ்வொரு புலனிலையும் ஒவ்வொரு வகையான உணர்ச்சி தன்மாற்றங்கள். இப்படி தொடர்ந்து உயிர் சக்தியுடைய தன்மாற்றம், அதனுடைய காந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே உணர்வுகள், அனுபவங்கள். இப்படி தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு உயிர் இயக்கம்தான் மனித வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம அடுத்த கவி சொல்லலாம். கவி என்ன சொல்லுங்கம்மா? உயிரறிய ஞானம். ஓகே. உயிர் அறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும். உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். உயிர் அறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வில்லாத சமநிலை சித்திக்கும். உயிரறியா அறிவு நிலை மாயையாகும். ஒப்பற்ற உயிர் அறிவு ஞானமாகும். உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம். உயிர் அறிய ஞானம்.
தவம் என்பது, தியானம் என்பது மனம் குவிதல் தான். ஆனா மனம் குவிதல் புற நிகழ்ச்சிகளில கூட குவியலாம். ஓசோ சொல்லுவார், மெடிடேஷன் இஸ் கான்சென்ட்ரேஷன், பட் கான்சென்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன். அப்ப எது எங்கே குவிந்தால் அது தவம், தியானம் என்று சொல்லப்படும் என்றால், உடலுக்குள் உயிர் மையங்களிலே குவிகின்ற போதுதான் அதற்கு தவம் என்றும் தியானம் என்றும் பொருள். மனம் புற உலகிலே, புற பொருட்களிலே குவிந்தது என்று சொன்னால் அது வெறும் ஒன்றிய நிலையை தவிர அதை தவம் என்றோ தியானம் என்றோ சொல்ல முடியாது. எனவே உயிர் அறிய ஞானம், உயிர் மீது மனம் வைத்து உயிரையும் உயிருக்கு உட்பொருளாகிய இறைநிலையும் அதிலிருந்து வந்த பரிணாம வரலாற்றையும் அறிந்து கொண்ட தெளிவே ஞானம். அப்ப ஞானம் என்பது அறிவை அறிந்த தெளிவு. அறிவு பேரிருவகம் மட்டும் இல்லை, ஆறாவது அறிவு வரைக்கும் பல நிலைகளிலே, பல திணிவு நிலைகளிலே, பல படித்தளங்களிலே அறிவை தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப மூலத்தில் அறிவு தன்னையே அறியாத நிலையில் இருக்கும். சுத்தவெளிக்கு தான் என்பது தெரியாது. தனக்குள் தான் இந்த உலகம் இயங்குகிறது, ஜீவனில் இருக்கிறார்கள், மனிதர்கள் இருக்கிறார்கள் தெரியாது. ஆனால் அதே அறிவு தான் மனிதனிடத்திலே பகுத்தறிவாக வருகின்ற போது இறைவனையே தேடுகின்றான், உணர்கின்றான், பயன் கொள்ளவும் செய்கின்றான். அப்போ அறிவு அறியும் திறனுடையது என்றாலும் அதிலே சில படித்தளங்கள் உண்டு. அப்போ துவக்கத்தில் உள்ள நிலை அது ஆதி நிலை, மூல நிலை. அது உணர்கின்ற திறம் பெற வேண்டும் என்று சொன்னால் பஞ்சபூதங்களாக இருந்து பிறகு ஜீவன்களாக வந்து கடைசியில் மனிதனாக வந்த பிறகுதான் இறைவன் தன்னையே அறிய முடிகிறது. அதுதான் மெய்ப்பொருள் அறிவு, பகுத்தறிவு, ஆறாவது அறிவுன்னு சொல்கின்றோம். அப்ப ஐந்தறிவு வரைக்கும் அறிவு இல்லாத இடம் கிடையாது என்றாலும் அறிவு மூலத்தை அறிந்ததா? இல்லை. சரி, ஆறாம் அறிவு மெய்ப்பொருள் அறிவு வந்துவிட்டோம். எல்லா பகுத்தறிவும் பேரறிவை அறிந்து விட்டதா? இன்றைக்கு 820 கோடிக்கும் அதிகமான பகுத்தறிவு இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பகுத்தறிவு இருக்கு. அப்ப இத்தனை பகுத்தறிவும் பேரறிவை அறிந்து விட்டதா? இல்லை. எங்கோ ஒருவர் தான் அறிகிறார். அப்படி என்றால் அறிவுதான் அறியும் திறனுடையது என்றாலும் அந்த அறிவே குறிப்பிட்ட மார்க்கத்தில் பயணிக்கின்ற போதுதான் அது தன்னை அறிகிறது. உணர்ச்சி வேகத்திலே, புலன் மயக்கத்தில் இருக்கின்ற வரைக்கும் அதற்குள் சிறப்பு இருந்தாலும் கூட அது யூஸ்லெஸ், பயனாவது இல்லை. எனவே உயிர் அறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும். உயிரை அறிந்தால் தான் உயிருக்கு உட்பொருளாக இருக்கின்ற இருப்பு, அறிவு, அதனுடைய உண்மை நிலை தெரியும். என்ன உண்மை நிலை என்றால், உண்மை என்பது உள் கூட்டல் மெய். அதாவது ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் உள்ளடங்கியிருக்கின்ற மெய்ப்பொருள். அதுதான் உள் கூட்டல் மெய், உண்மை என்று சொல்வது. இந்த உண்மை என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கிடையாது. அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை கூட பொய்மையும் வாய்மை இடத்தேன்றதான் சொன்னார். பொய்மையும் உண்மை இடத்தேன்னு சொல்லல. ஏன் என்றால் பாரதியார் சொல்லுவார், உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யென கண்டோம். நாம் வணங்குகின்ற உருவங்கள் எல்லாம் இந்த அரூபத்தை நோக்கிய ஒரு பயணத்திற்கான ஒரு பயிலரங்கம், பயிற்சி கூடம் தான் கோவில்கள். அப்ப உருவத்தில் பார்க்கின்ற இந்த தெய்வம் எங்கிருந்து வந்தது என்று ஆராய்ந்து பார்த்தாதான் அது பஞ்சபூதத்தில் ஒன்று, கல் தத்துவம். அதுக்கு முன்பே இருந்தது என்ன? 4, 3, 2, 1. அப்போ இதை காட்டுவதற்காகத்தான் தீபாராதனையில் என்ன செய்யறாங்க? முதல்ல 108 திரி வைத்து அதுக்கு ஏதோ பேர் சொல்ல, மகா கும்பம் பேர் வைக்கிறாங்க. அப்படி முதல் ஆராதனை காட்டுறாங்க.
அதை அடுத்த உடனே 5 திரியுடைய பஞ்சமுக விளக்கு, பிறகு 4 முகம், 4, 3, 2, 1 ஏகமுகம். அது முடிந்த பிறகு இறைவனை வணங்கு, கண்ணை மூடி வணங்குன்றாங்க. அப்ப என்ன தத்துவம் சொல்லப்படுகிறது இந்த ஆராதனையில என்றால், எல்லா தோற்றங்களாக உயிராக எலமாக இருப்பது இறைநிலையே. இவை அனைத்திற்கும் மூலம் என்ன? பஞ்சபூதங்கள், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். இந்த 5ம் ஒரே சமயத்தில் வந்ததா? இல்ல. நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உழவ 2, 1 விண். பிரம்மத்துவம். அந்த விண்ணுக்கு மூலம் என்ன? அந்த விண்களின் சேர்க்கை தான் இந்த விக்கிரகம். விண்ணுக்கு மூலம் என்ன? அதை எடுத்து காட்ட முடியாது. அருவு நிலை, அறிவு நிலை. அது எப்படி அறிவது என்றால், கண்ணை மூடி கையை கூப்பி உள்ள வணங்கு. இப்போ இந்த அறிவை அறிவதற்கான பயிற்சி தான் இங்க காட்டி கொடுத்துட்டாங்க. ஏகமுக தீபாராதனை முடிஞ்ச உடனேயே கண்களை மூடி வணங்குன்ட்டாங்க. மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார். கண்ணை மூடிக்கிட்டோம், கையை கூப்பி இருக்கிறோம். இதுவரைக்கும் வெளியே பார்த்த விக்கிரகம், அதனுடைய பிம்பம் நமக்குள் தெரிகிறது. இப்ப இந்த பிம்பமாக தோன்றியது எது? எங்கிருந்து வந்தது? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுவே தான் இங்க வந்ததா? இல்ல. சரி, நம்மை போல் பக்கத்துல நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்குள்ளயும் அதே பிம்பம் தான் தோன்றுகிறது. இவ்வளவு பேருக்குள் பிம்பித்த பிறகு மூலம் அங்க இருக்கா இல்லையா? அது அங்கேயே தான் இருக்கு என்றால், இப்போ எனக்குள் தோன்றுகின்ற இது எது? இதைத்தான் சாமி சொல்றாங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார். கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. நம்முடைய ஜீவாந்தத்தின் ஷேப் அண்ட் இமேஜ், இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருந்த அதே வடிவத்தை அதை நெகட்டிவாக நமக்குள்ளே காட்டுகிறது. அப்ப நம்முடைய ஜீவாந்தம் எடுத்த ஒரு பிரதி, ஒரு தன்மாற்றம், ஒரு அமைப்பு. சரி, இப்போ கண்ணை திறக்காம அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருந்து பாருங்களேன், என்னாகும்? தெளிவாக தெரிந்த அந்த பிம்பம் லேசாக மங்களாக தொடங்கும், பிறகு மறைந்து போகும். இப்ப மறைந்த பிறகு எதை வணங்குகிறோம்? இதுதான் உருவத்திலிருந்து அரூபம். உருவத்தை தான் பார்த்தோம், வணங்கினோம், அது அப்படியே மங்களாய் மறைஞ்சு போச்சு. இப்போ எதை வணங்குகிறோம்? அரூபமாகிய இருட்டை வணங்குகிறோம். இப்ப இந்த தத்துவம் தானே பக்தியில இருக்கு. இதை புரிந்து கொண்டால் ஞானத்துக்கு போகலாம். புரியவில்லை என்றால் சாக்கடை போல் அங்கே தேங்கி நாரி போகலாம், ஓட்டம் இருக்காது. அதனால் நமக்குள் இருக்கின்ற அதே அறிவு எங்கும் இருக்கிறது. எனவே உயிர் அறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும். அதே பேரறிவு உள் அடங்கிய மெய்ப்பொருளாக விண்ணப்பட்டு என்னிலும் மையத்திலே அமைந்திருக்கிறது. ஆத்மாவுக்கு மையமாக அதே தெய்வத்தின் பின்னம் அதே தூய்மை தன்மையோடு அதே ஆற்றலோடு ஒரு சிறு புள்ளியாக பின்னப்பட்டு என்னிலே இருக்கிறது. அப்ப இது என்ன சொல்றாங்க? ஆத்ம தரிசனம். நமக்குள் இருக்கின்ற மைய புள்ளியாக இருக்கின்ற அந்த சுத்த வெளியும் பின்னப்பட்ட சிறு அறிவு நிலை, பின்ன நிலை, இது ஆத்ம தரிசனம். இதையே பற்றி கொண்டு இதுக்கு மூலம் எங்க இருக்குது என்றால், மனம் ஒடுங்கி உயிர் ஒடுங்கி துரியாதீதம் போகின்ற போது அதே நிலைதான் இங்கே எல்லையற்ற பெருவெளியாக பேரறிவாக இருக்கிறது உணர்கிறோம். அதனால் உயிர் அறிந்தால் அறிவு அறியும் உண்மை தோன்றும். உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். இந்த உலகம் எல்லாமே எங்க இருக்கு? இயக்கம். என்ன சொன்னாங்க? பிரம்மலோகம். பிரம்மலோகம். பிரம்மா தானே படைத்தலுக்கு அதிபதி. அப்ப படைப்புக்கு தேவையானது விண். அந்த விண்ணின் இயல்பு என்ன? காலம், தூரம், பருமன், வேகம், 4.
அப்ப 4 முகங்களுடைய நான்முகன் பிரம்மன். இது எல்லாமே இந்த பிரம்மலோகம் அல்லது யூனிவர்ஸ் அல்லது உலகம் அல்லது வேற்று மொழியிலே வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். என்ன வார்த்தையை பயன்படுத்தினாலும் இருப்பது ஒரே ஒரு உலகம்தான். இப்ப உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவன் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்றார் கம்பராமாயணத்துல முதல் கவி. அதனால் எல்லாவற்றும் இருப்பது அதே நிலைதான். உருவாக்கம் செய்கிறது, நீக்கம் செய்கிறது. ஆனால் அது ஏதாவது இல்லாமல் போகிறதா என்றால் இல்லை. அவருடைய திருவிளையாடல்கள் எண்ணற்றவை. அதுபோல உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். இந்த உயிர் வேறு விண் வேறுன்னு நாம உணர்வுக்கும் விளக்கத்திற்கும் பிரித்து பார்க்கலாமே தவிர, இயக்கம் என்பதுதானே உயிர் என்று சொல்கிறோம். வாழ்தல் அப்படின்னா உயிருக்கு வாழ்தல் சொல்றோம். பஞ்சபூதங்களுக்கு இயங்குகிறதுன்னு சொல்லுவோம். அப்ப இயக்கம் தானே. உயிரும் சொல்ற இயங்குகிறது, விண்ணும் சொல்ற இயங்குகிறது, இயக்கம் தானே. அப்போ ஒரு சிறு தர மாற்றம், விண் உயிராக அடைந்த சிறு தர மாற்றம் அடிப்படையில் விண்ணேதான் உயிராக வருகிறது. அதனால் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். எப்போ? விஸ்வரூப தரிசனமாக பார்க்கின்ற போது. விஸ்வம் என்றால் விரிந்த இந்த பிரபஞ்சம், ரூபம் என்றால் எண்ணற்ற தோற்றங்கள், இயக்கங்கள், தரிசனம் அகக்காட்சியாக பார்ப்பது. தோற்றம் கடந்த நிலை அது கிருஷ்ணம், சுத்தவெளி. எனவே உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும். உயிர் அறிந்த அறிவாலே உலகை நோக்க. உயிர் அறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வில்லாத சமநிலை சித்திக்கும். எப்போ எல்லாம் ஒண்ணுன்னு தெரியும். இப்ப பிரம்ம ஞானம் சொல்கின்றோம். என்ன பொருள்? அதாவது இப்ப நாம மகிழ்ச்சியை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு மாதிரியான கர்மய பதிவுகள், எண்ணங்கள், குணாதிசயங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ ஒரு முறை ஒரு அன்பர் கேட்டேன், சாமிஜி எங்களெல்லாம் எப்படி நீங்க சகிச்சுக்கிறீங்க அப்படின்னாரு. சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் உங்களை பார்க்கறது இல்லை, உங்களுக்குள் இருக்கின்ற பிரம்மத்தை பார்க்கிறேன் என்னார். இதுக்கு பேர் தான் பிரம்மஞானம். அப்ப ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அந்த உடல் முழுவதும் இருக்கின்ற உயிர் துகள்கள், உடலாக ஒரு உருவம் முழுவதும் இருக்கின்ற உயிர் துகள் தொகுப்பு, அந்த உயிருக்குள் இருக்கின்ற இருப்பு, அதை பார்ப்பதுதான் பிரம்மஞானம். அந்த உடலையோ தோற்றத்தையோ அமைப்பையோ குணங்களையோ பார்த்தால் அது துவைத்தம், அத்வைத்தம் அல்ல. எனவே எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கக்கூடிய நிலை. கண்ணசு ரொம்ப அழகா சொல்லுவார், பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக. ஊன் என்பது பிசிக்கல் பாடி, சதை. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக. அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. உயிர் எப்படி உருகும்? உயிர் ஒடுக்கம் பெறுகின்ற போது. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. எப்படி காயல்ப பயிற்சியில அசுரமுத்திரை பண்ற போது உடலுக்கின்ற ஆற்றல் மையத்தில் குவிந்து ஒடுக்கம் பெறுகிறது. ஒரு தரித்த நாடில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியை காவமேற்றுவது காயல்ப பயிற்சி. அது போல இங்கே பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. இப்போ சக்தி மையத்தில் குவிந்து 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 திணி பெறுகின்ற போது, எப்படி சூரியன் மையத்திலே அணுக்கள் நெருங்கி 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 உள்ள வருகின்ற போது அது செயலற்று சுத்த வெளியாக மாறக்கூடிய இறை துகள்களாக மாறுகின்றவர், அதே போல நம்முடைய உடலிலேயும் சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, பிறகு சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே.
எந்த உயிரை பார்த்தாலும் அது சிவமாகவே தெரிகிறது, அறிவாகவே இறைவழியாகவே தெரிகிறது. அப்படி உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவாலே உலகை நோக்க, இந்த பக்குவத்தை கொண்டு உலகத்தை பார்க்கின்ற போது, மக்களை பார்க்கின்ற போது உயர்வு தாழ்வில்லாத சமநிலை சித்திக்கும். இப்போ பேதம் கடந்த நிலை எப்போ போக போறோம்? மனம் என்ற நிலை இருக்கின்ற வரைக்கும் துவைதம் தான். பார்க்கின்ற போதே அழகா இருக்காங்களா இல்லையான்னு ஒரு கணக்கு பார்க்கும். பிறகு அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு, இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கணக்கு பார்க்கும். பிறகு அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் புத்தால்தனமா முட்டாள்தனமா கணக்கு பார்க்கும். எதற்காக பேசுறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க கணக்கு பார்க்கும். இப்படி கணக்கு 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 தான். அதான் மனக்கணக்கு. இது எல்லாம் கடந்து ஒன்றுமே இல்லாமல் எண்ணமற்ற நிலையில பார்க்க வேண்டும் என்றார். அதுதான் தெய்வ தரிசனம். அப்படி உயர்வு தாழ்வு இல்லாத சமநிலை. அதாவது ஆந்திராவில் வெறி வேமன்னான்னு ஒரு சித்தர் இருந்தார். அவருடைய ஒரு கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா, யாரோ ஒரு அன்பர் அவர்கிட்ட ஞானம் பெறணும், தீட்சை பெறணும் தேடி வந்திருக்கிறார். இவர் அவரை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிட்டாராம். அவர் விடுவாரா தேடி வந்தவர் அவர் துரத்தினார். அவர் ஓட ஒரு துரத்த கடைசியில் ஒரு சாக்கடையில் விழுந்தார். இவர் போய் சாமின்னு பிடிச்சார். எதுக்கு என்ன துரத்துறேன்னார். சாமி, உங்ககிட்ட நான் ஞானம் பெற வந்திருக்கேன், நீங்க எனக்கு பார்த்து ஓடுறீங்களே அப்படின்னு. நான் என்னத்த ஞானம் கொடுக்க? கங்கை தீர்த்தத்திற்கும் சாக்கடை நீருக்கும் பேதம் தெரியாத போது நீ இறைவனை காண்பார். ஓ, இவ்வளவுதான் தீட்சைன்ட்டார். கங்கை தீர்த்தத்திற்கும் சாக்கடை நீருக்கும் பேதம் தெரியாத போது நீ இறைவனை காண்பாய். சரி, அது பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே மேல தொட்டி கட்டி தண்ணி ஏத்துற மேல ஓவர் டேங்க்ல ஒரே தண்ணி தானே. அதுல குழாய் போட்டு கிச்சனுக்கும் வருது, பாத்ரூம் போகுது, கார்டனுக்கும் யூஸ் பண்றோம். இப்போ என்றைக்காவது டாய்லெட் தண்ணி எடுத்து முகம் கழுவ முடியுமா? கழுவிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஏன் முகம் சுளிக்கிறோம்? இந்த தண்ணி இதெல்லாம் ஒரே தண்ணி தான், ஓஹெச்டில இருந்து வந்திருக்கலாம், இல்லைன்னு பேதம். அப்ப யோசிச்சு பார்த்தால் அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும். எப்படி கிச்சன்ல பயன்படுத்துற பாத்திரமோ அதே போல டாய்லெட் பாத்திரம் சுத்தமா இருக்கணும். அதுக்கே நம்ம ஒரு பாடம் நடத்தணும். இந்த பப்ளிக் டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு வாங்குவான். அந்த பழைய மகு வாங்கினோட 50 பைசா தான் ஆகும். ஆனால் அதை கூட மாற்ற மாட்டான். அப்படிப்பட்ட சுகாதாரம் அது. எனவே அதனால் அதை வெறுக்கலாமே தவிர, மற்றபடி நம்ம வீட்டில் பாத்திரம் சுத்தமா இருக்குன்னு சொன்னா அதுலயும் நம்ம முகம் கழுவக்கூடாது. யோசிங்க. அப்ப இந்த பேதத்தை கூட கடக்க முடியவில்லை என்றால் எப்படி சாக்கடை நீருக்கும் கங்கை தீர்த்தத்துக்கும் பேதம் கடக்க முடியும்? அதுதான். அப்ப இங்கே பழகணும், அப்ப அங்க போய் நிற்கும். அப்படி பேதம் கடந்த நிலை என்று சொன்னால் மலைக்கும் மடுவுக்கும் போல சாக்கடை நீர் எங்க, கங்கை தீர்த்தம் எங்க? இது ஒரு உச்சம், அது ஒரு உச்சம். ரெண்டுக்கும் இணைப்பு கொடுக்கிறார். இந்த ரெண்டுக்கும் இணை பேதம் தெரியாத போது நீ இறைவனை காண்பாய். ஏன்? எல்லாம் இறைவனே தான், எல்லாம் இறைவனே தான். மகர்ஷி அவருடைய வாழ்க்கை விளக்கத்துல ஒரு குறிப்பு கொடுத்திருப்பார். ஒரு நாள் லேசான இருட்டு நேரம் என்னவோ வரும்போது காலில் ஒரு நரகம் மிதிச்சிடுறார். உடனே ஒரு சுளிப்பு, ஐய இதுல போய் கால் வச்சிட்டமேன்னு ஒரு சுளிப்பு.
உடனே அடுத்த கணம் அந்த கழிவு பேசுதான், ஏன் என்னை பார்த்து இப்படி வெறுக்கிற? நானும் ஒரு காலத்துல அழகாத்தான் இருந்தேன், தானியமாக நல்லா தான் இருந்தேன். உன்ன மாதிரி மனுஷங்க தான் என்னை எடுத்து உணவா சமைச்சு சாப்பிட்டாங்க. அவங்களுக்குள்ள போய் வெளியே வந்தா இப்படி ஆகிப்போச்சேன்னா, அப்ப என்னுடைய தூய்மை தரம் கெட்டு போனது உன்ன மாதிரி மனுஷனால தாப்பா, என்னை பார்த்து ஏன் வெறுக்கிற அப்படின்னு அந்த கழிவு மகிழ்ச்சியை கேட்டலாம். அது போல சாக்கடை நீருக்கும் கங்கை தீர்த்தத்துக்கும் பேதம் தெரியலன்னு சொன்னாரு பாருங்க அந்த ஞானி மகிழ்ச்சி, அதை அனுபவத்துல சொல்றாருங்க. அதனால் இந்த பேதம் கடந்த நிலை என்பது அவ்வளவு எளிது அல்ல. எல்லாவற்றிலும் பிரம்மத்தை பார்ப்பது அவ்வளவு எளிது அல்ல. அந்த அளவுக்கு பக்குவம் ஆகணும். அப்போ சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருகுகின்ற போதுதான் சித்தமெல்லாம் சிவமயமாக பார்க்க முடியும். எனவே உயர்வு தாழ்வில்லாத சமநிலை சித்திக்கும் உயிர் அறியா அறிவு நிலை மாயை ஆகும். உயிர் அறியா அறிவு நிலை அஞ்ஞானம், மாயை. இப்ப உலகம் எல்லாம் நிறைந்திருப்பது என்னங்க? மனித சமுதாயத்துல எல்லாமே மாயை. அடிப்படை ஒரு மாயை தான். ஒரு குழந்தை வேணும் எதிர்பார்க்கிறது ஒரு மாயை தான். சாமியுடைய ஞானக்கஞ்சம் கவிதை தொகுப்புல அவர் எப்போ உலக சமாதானம் வர முடியும் அப்படின்ற கருத்தை வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம சொத்து பத்து சேர்க்கிறதே சந்ததினால்தான். நாளைக்கு வேணும் அப்படின்ற ஒரு கருத்திலே தான் நாம் சொத்து சேர்க்கிறோம். அப்போ சேர்ப்பதற்கான ஒரு ஆள் இருக்கிறார்கள், அனுபவிக்கிற ஒரு ஆள் சந்ததி இருக்குல்ல. சந்ததி இல்லை என்றால் யாருக்கு நாம் சேர்த்து வைக்கணும்? அப்ப சேர்க்க வேண்டியது இல்லை என்ற கருத்தை வந்துவிட்டாலே அதர்மம் தொலைந்து போகும். அதர்மம் தொலைந்து போகும். தர்மத்தின்படி ஈட்டுகின்ற பொருள் வாழ்க்கைக்கு போதும். அதாங்க சொல்ற சாமிஜி, ஒவ்வொரு தம்பதிக்கும் 10க்கு 10 ஒரு அறை. என்ன சொத்து? படுக்கையும் உடையும் மட்டுமே சொத்து. பணம் இல்லை, உழைக்கணும், உழைத்தால்தான் டோக்கன் கிடைக்கும், டோக்கன்ல சாப்பாடு கிடைக்கும், துணி கிடைக்கும், உலக சமாதானம் வந்துடும், பற்றாக்குறை இருக்காது. சமத்துவம் அங்கதான் வருண்டார். வேதமே கிடையாது. என்னுடைய அறிவுக்கு நான் இந்த தொழில் பார்க்கிறேன், உங்களுடைய அறிவுக்கு நீங்க ஒரு தொழில் பார்க்குறீங்க. எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது? எல்லாரும் பிரதமர் ஆயிட்டா பிரஜை யாரு? எல்லாருமே சுத்தமாயிட்டா சாக்கடை கிளீன் பண்றது யாரு? துப்புரவு தொழில் யார் செய்வாங்க? அப்ப எல்லா தொழிலுமே சம அந்தஸ்துடையதுதான். எது வெறுக்கத்தக்க தொழில்? பிச்செடுப்பு தான் வெறுக்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மனிதனையும் பிச்செடுக்கின்ற சூழ்நிலையில் இறைவன் படைக்கவில்லை. அது ஒண்ணுதான் கேவலமான தொழில். மற்ற அதுவும் திருட்டு, லஞ்சம், ஊழல், அதுவும் திருட்டு, பிச்சைக்கு சமம் தானே. லஞ்சம், ஊழல், திருட்டு எல்லாமே பிச்சைக்கு சமம் தான். பிச்சைக்காரனாவது வயிற்று பசிக்கு தான் பிச்சை எடுக்கிறான். இந்த அரசியல்வாதிகள் எதுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க? 4 வருஷம் அடி, 6 மாசம் அடி, ஆட்சியை பிடி, இதுதான் இவங்க இலக்கணம். 4 வருஷம் நடிப்பானுங்க, கொள்ளடிப்பானுங்க, 6 மாசம் நடிப்பானுங்க யோகியம் மாதிரி, மறுபடியும் ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் மறந்துடுவானுங்க. இதானே அரசியல். அப்போ இதெல்லாம் இதுவும் ஒரு பிச்சை, ஒரு வகையில் பிச்சைக்கு தான் சமம். அதாவது என்ன சொன்னாங்க அவருடைய, வேண்டாம் அதை விட்டுருங்க. இப்படி உயிர் அறியா அறிவு நிலை மாயையாகும். உயிரை அறிவில்லை என்றால் அந்த வாழ்க்கை மாயை, மயக்கம். இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த புலன்கள் மூலமாக தூய்க்கின்ற இன்பங்களே சாஸ்வதம் என்று நம்பி அதற்காக கற்றுக்கொள்கின்ற அறிவும் கையாளும் நுட்பங்களும் செய்கின்ற செயல்களும் ஆத்ம லாபத்திற்கு பயனாவதில்லை. இதுதான் மாயை.
இந்த புலன்கள் மூலம் பெறுகின்ற சுகமே சாஸ்வதம் என்று நம்பி அதை பெருக்கிக் கொள்வதற்காக கற்றுக்கொள்கின்ற வித்தைகளும் கையாள்கின்ற நுட்பங்களும் செய்கின்ற செயல்பாடுகளும் ஆத்ம லாபத்துக்கு பயனாச்சா? இல்லையே. மனிதனாக பிறந்தவன் உயிரை அறியல, ஆத்மாவை அறியல, தெய்வத்தை அறியவில்லை என்று சொன்னால் ஒழுக்கம் இருக்காது. ஏன் நமக்கு ஆன்மீகம் தேவை? கடவுள் இருந்தா என்ன, இல்லாட்டி நமக்கு என்ன? இல்லையா? ஏன் நமக்கு தேவை என்றால் அந்த அறிவு தான் நமக்கு தர்மத்தை வலியுறுத்தும். அந்த அறிவு தான் நமக்கு தர்மத்தை வலியுறுத்தும். எதுக்கு தர்மத்தை பின்பற்றணும்? அப்பதான் கஷ்டம் வராம இருக்கும். சுயநலம்தான் உண்மையான ஆன்மீகம், சுயநலத்தின் மறு வடிவம். என்ன போறோம்? நம்ம கஷ்டம் இருக்கிறதுக்காகத்தானே இந்த பயிற்சிகள் எல்லாமே. அப்போ ஆன்மீகம் என்பது, உண்மையான ஆன்மீகம் என்பது சுயநலத்தின் மறு வடிவம். நாம கஷ்டமா இருக்கிறதுக்காகத்தான் ஆன்மீகம். அப்ப தெய்வத்தை அறிந்தால்தான் தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிந்தால்தான் அறம் தழைக்கும். அறம் இருந்தால்தான் ஒழுக்கம் இருக்கும். ஒழுக்கம் இருந்தால்தான் துன்பம் விலகும். வேற எந்த வகையிலையும் விலகியதாக சரித்திரம் இல்லை, சாட்சிகளும் இல்லை. அதனால் உயிரறியா அறிவு நிலை மாயையாகும். ஒப்பற்ற உயிர் அறிவு ஞானமாகும். ஒப்பற்ற உயிர் அறிவு ஞானமாகும். இந்த உயிர் எங்கிருந்து வந்தது? தாய் தந்தை. அவங்க எங்கிருந்து வந்தாங்க? அப்படியே போன ஒரு முதல் மனிதன், ரதி மன்மதனோ இல்ல ஆதாம் ஏவாலோ இல்ல குரோமோசோம் எக்ஸ் அண்ட் ஒய்யோ, ஏதோ ஒரு ஆண் உயிர், ஒரு பெண் உயிர். அது எங்கிருந்து வந்தது? 5 விலங்குகள். அவை இப்படியே பின்னோக்கி போனால் எங்க போய் நிற்கும்? உயிர், உயிருக்கு மூலம் பஞ்சபூதங்கள், அதுக்கு மூலம் விண், அதுக்கு மூலம் இறைத்துகள், அதுக்கு மூலம் இறைநிலை. அங்க போய் நிற்கும். எனவே உயிர் அறிய அறிவு மாயாகும். ஒப்பற்ற உயிர் அறிவு ஞானமாகும். பேரறிவை அறிந்த தெளிவுதானே ஞானம். அப்ப தண்ணீரில இருந்து பின்னோக்கி போவது அகம் பிரம்மாஸ்மி, அகத்தவம். தண்ணில் இருந்து பின்னோக்கி போவது, எனக்குள் அகமாக ஆத்மாவாக இருக்கிறதே, இதனுடைய பூர்வீகம் என்ன? பரமாத்மா. அதன் பூர்வீகம் என்ன? சக்திகளம். அதன் பூர்வீகம் இறைத்துகள். அதனுடைய மூலம் இறைநிலை. இறைநிலையே தான் நானாக வந்திருக்கிறது என்கின்ற போது அது அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி. அது தத்துவமசி. இது அகம் பிரம்மாஸ்மி, அது தத்துவமசி. அப்போ தன்னில் இருந்து பின்னோக்கி போவது அகம் பிரம்மாஸ்மி. மூலத்திலிருந்து முன்னோக்கி வந்து தன்னிலை முடிவது தத்துவமசி. தத் இறைநிலை, துவம் எல்லாமாக நானாக அசி இருக்கிறது. எனவே ஒப்பற்ற உயிர் அறிவு ஞானமாகும். உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும், உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும். இங்கேயே அறிவாயும் தெய்வமாயும் 2ஆ பிரிக்கிறாங்க என்றால், இங்கே நம்மிடத்துல முதல்ல உயிர் தான் நமக்கு தெரியும். இருக்கிறோமா? உயிர் இருக்கணும். அந்த உயிரிழக்கம் இருந்தால்தான் சிந்தனை, சிந்தனையிலே தான் அறிவு. சிந்தனையே அறிவு, சிந்தனையில் தெளிவது அறிவு. அதுக்கப்புறம் தான் ஞானம். எனவே உயிர் தான் இங்கே அடிப்படை. உயிர் இல்லைன்னா வாழ்க்கை இல்லையே, உடம்பு இல்லையே, எதை கொண்டு ஆராய்ச்சி செய்ய முடியும்? அதனால் உயிராயும், இந்த உயிருக்குள் பகுத்தறிவாயும், அந்த பகுத்தறிவை தான் இந்த வாழ்க்கை தேவைகளுக்கான பல வித்தைகளை கற்றுக்கொள்கின்ற போது கற்றறிவு. இந்த புலன்மை வாழ்க்கையே சாஸ்வதம் என்ற மாயையில் சிக்கியிருக்கின்ற போது பற்றறிவு. இந்த பற்றறிவுக்கு காரணம் இந்த புலன்களிலே பெற்ற
இன்பம், சுகம், அந்த சிற்றின்பம். அப்போ சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு மூன்றும் சேர்ந்தது பகுத்தறிவு. சரி, இதுவே ஜீவன்களில் வருகின்ற போது எல்லா ஜீவனுக்கும் வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. அடிப்படை உணர்வுகள், செயல்பாடுகள். நாம தூங்கிட்டோம், உடம்புக்குள்ள எந்த உறுப்பு நின்று போச்சுங்க? எல்லாம் அதெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. விழித்திருக்கும் போது அப்பவும் வேலை செய்யுது. பிளஸ் அடுத்தலாம் நாம் நினைக்கக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதுவும் வேலை செய்யுது. அப்ப எப்போதும் இயங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவுக்கு என்ன பேருங்க? இன்ஸ்டிங்க்ட், இயல்பறிவு. அது தன் வேலை நிறுத்தவே நிறுத்தாது, இயல்பறிவு. இது இறைத்துகளில இருந்து நம் வரைக்கும் இருக்கிறது இந்த அடிப்படை அறிவு, இயல்பறிவு. சரி, இந்த வாழ்க்கை தேவைகளை உணர்ந்தோம். இதற்கு நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். யார் சொல்லிக் கொடுப்பாங்க? பள்ளி, கல்லூரி. அங்கே போய் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அப்ப என்ன ஆகுது? இதே இன்ஸ்டிங்க்ட் என்ற இயல்பறிவு இப்போ நாலேஜ், லெஜர் ஆஃப் நோயிங்ஸ், பலவற்றை தெரிந்து கொள்வது, அது நாலேஜ். இது கல்லூரி போற போது இல்ல பள்ளியில ஆகட்டும், ஒவ்வொரு மாஸ்டர் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ காலேஜ் இஸ் எ பிளேஸ் வேர் வி கேன் கெட் கலெக்டிவ் நாலேஜ். ஒவ்வொரு துறையை பற்றி அறிவு ஒவ்வொருத்தருந்து வாங்கிக்கிறோம். அப்போ நாலேஜ் இஸ் லெஜர் ஆஃப் நோயிங்ஸ். காலேஜ் இஸ் எ பிளேஸ் வேர் யூ கேன் கெட் கலெக்டிவ் நாலேஜ். இது கற்றறிவு. சரி, இது இருந்தாலும் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய திறம் வேணும் இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லை என்று சொன்னா, எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நுட்பமான அறிவு இல்லைன்னு சொன்னா, அப்ப பர்ஸ்பிகாசிட்டி, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, பிறகு உள் உணர் அறிவு, இன்ட்யூஷன், பிறகு மெய்யுணர் அறிவு, விஸ்டம். அப்போ ஒவ்வொரு ஜீவனிலேயும் இயல்பறிவு, கற்றறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, உள்ளுணர் அறிவு, தேர்ந்த அறிவு, 5 நிலைகளிலே அறிவு செயல்படுகிறது. இதுவும் பகுத்தறிவுன்னு வெளிப்பாடு. பகுத்தறிவை பேரறிவு நோக்கி போகின்ற பயணம் இது. விஸ்டம் என்பது பேரறிவு, முழுமை பெற்ற நிலை. அப்ப அறிவு எத்தனை நிலைகளை செயல்படுது பாருங்க. நமக்குள்ள உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவு என்று உணர்ந்திருந்தேன் பல நாள். மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் பின்னில் ஒழுங்காற்றலாய் இயங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. எனக்குள்ள மட்டும்தான் உணர்ச்சியாக இருக்கிறதா? உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில், விண் சேர்ந்த பஞ்சபூதத்தில் எல்லாவற்றிலும் இயக்க ஒழுங்காக ஒழுங்காற்றலாய் இயங்கும் உனது திருநிலை, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, அங்கேயும் அறிவு தான். அப்ப அறிவு பேரறிவு என்ற ஒற்றை பொருள் மூலமாக இருந்தாலும் அவருடைய பரிணாமத்திலே, வரலாற்றிலே பார்க்கின்ற போது ஒவ்வொரு நிலையிலையும் அவருடைய பரிமாணங்கள் வேறு வேறு. பரிணாமம், எவல்யூஷன், பரிமாணம், மேனிஃபெஸ்டேஷன், டைமென்ஷனா ஏதோ வேறு வேறு பரிமாணங்கள், அறிவின் பரிமாணங்கள். இப்படி ஒப்பற்ற உயிர் அறிவு ஞானமாகும். இதெல்லாம் தெரிந்து பேரறிவோடு இணைகின்ற போது அது ஞானம். தன்னை அறிந்தவனே தரணியிலே கடவுள். சரி, உயிராயும் அறிவாயும் தெய்வமாயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம். ஓங்கும் உயர் மறைபொருள் நான். நான் யார்? 2 எழுத்துக்களில் 2 வார்த்தைகளில் ஒரு ஒற்றை கேள்வி. 4 எழுத்துதான், 2 வார்த்தை. விளக்கமும்
கடல் அளவு எவ்வளவு எழுதி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். தொல்காப்பியத்தில் தொடங்கி வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், கிரந்தங்கள், பாஷ்யங்கள், வேதாத்திரியம் வரைக்கும், திருக்குறள், திருக்குரான், பைபிள், எத்தனை எல்லா மறை நூல்களும் இதைத்தானே பேசுகின்றன. எனவே ஓங்கும் உயர் மறை பொருள் நான் என்று இருந்தாலும் கூட நான் யார் என்ற ஒரு சிறு கேள்வி கேட்கிற போது, நான் என்ற சொல்லுக்கு நான் இரண்டு உருவமா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? இல்லையா? எது நான்? உடம்பா, மனசா, உயிரா? எனவே ஓங்கும் உயர் மறை பொருள் நான், நான் என்ற ஒரு உணர்வு, அந்த உணர்வு தான் அங்கே இருக்கு. ஆனா அதுக்கு நான் தெரியாது. சுத்தவெளிக்கு நான் என்பது தெரியுமா? தெரியாது. எங்கே தெரிந்து கொண்டது? ஆறாம் அறிவு அதுவே பக்குவம் அடைந்த அறிவு மட்டுமே தெரிந்து கொண்டது. எல்லா மனிதருக்கும் தெரிந்து கொள்ளல. பக்குவம் அடைந்த ஞானம் பெற்ற மனிதன் மட்டுமே தெரிந்து கொண்டான். நான் என்பது அறிவு, அது சுத்தவெளி மெய்ப்பொருள். இந்த அறிவு தான் ஞானம். அவர் தான் ஞானின்னு சொல்கின்றோம். சரி, ஓங்கும் உயர் மறை பொருள், ஓங்கும் உயர் மறை பொருள், ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த பெரும் பாழையோ என்றாரே ஆழ்வார்கள். எந்த கோணத்தில் பார்த்தாலும் மூலமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்த பெரும் பாழையோ, அப்படிப்பட்ட மறை பொருள். எல்லாவற்றுக்கும் மூலம் அதுதான். ஆனா அது தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. எவ்வளவு பெரிய விருட்சம், எத்தனை இலைகள், எத்தனை மலர்கள், எத்தனை கனிகள், எத்தனை கிளைகள், எவ்வளவு பெரிய தண்டு. இத்தனைக்கும் உயிர் தருகின்ற ஒன்று உண்டு. அது வெளியே யாருக்கும் தெரியாதுங்க. அதுக்கு பேர் என்ன? ஆணி பேர், சல்லி பேர். இது இல்லைன்னு அந்த விருட்சம் இருக்குமா? அதான் மறை பொருள். எது அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறதோ அது மறைந்திருக்கும். நம்ம பிறப்பே அப்படித்தானே, மறைந்திருந்த ஒன்று தானே உயிராக வந்தது, உடலாக வந்தது, குழந்தையாக வந்தது. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து. எனவே மறை பொருளே தான் பருப்பொருள். அதை ஓங்கும் உயர் மறை பொருள் நான் உண்மை தேர்வோம். இது விடை. எல்லா ஞானிகளும் கண்ட விடை. என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், பைபிள் சொல்லுது. ஆனா எல்லா மறை நூல்களும் இறைவன் தான் நான் சொல்லியாச்சு. ஆனா உண்மை தேர்வோம் எப்படி? அனுபவத்தில் நமக்குள் அடங்கியிருக்கின்ற மெய்ப்பொருள், அதுவேதான் மூலப்பொருள். அங்கே இந்த இரண்டையும் அறிந்து இணைகின்ற போது பெறுகின்ற ஞானம். உன்னிலை நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க. அதுதான் இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை. அதை அடையக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒரே ஜீவன் மனிதன். அதற்கான ஒரே வாய்ப்பு இந்த பிறப்பு. அதனால் ராமகிருஷ்ணர் சொன்னார், பிறர்க்கரிய மானிட பிறப்பு பெற்ற ஒருவன் இப்பிறவியிலே ஈஸ்வர பிரேமையை அறியாது போனால் அவன் வீணே பிறந்தவன் ஆகிறான். வீணே பிறந்தவன். அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. இதுதான். அதனால் வாழும் வகை தெரிந்து வாழ வேண்டும். மூலம், முடிவு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதற்கான அழகா சொல்வார், 7 ஒருவன் 70 ஒருவன் சாவது எப்படி, சென்றது எவ்விடம், அறியும் வரைக்கும் நீ ஆண்டவனை நம்பு என்பார். அறிந்து விட்டால்
நீயேதான் ஆண்டவனும், நான் அவனைதான் நான். எனவே பக்தி தான் அடிப்படை. அதை தவிர்த்து நேர ஞானத்துக்கு போக முடியாதுங்க. பக்தியிலே தெய்வ நம்பிக்கை, அறிவு மார்க்கத்துல ஞான மார்க்கத்துல குரு நம்பிக்கை, முக்தியிலே ரெண்டும் கலந்த தன்னம்பிக்கை. நான் இறைவனை தான் நானாக வந்திருக்கிறான், எல்லாருமாக இறைவனை தான் இருக்கிறான், பேதம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உயர வேண்டும் என்று சொன்னால் உண்மையான குரு, உண்மையான தத்துவம் ரெண்டும் இருக்கணும். உண்மை இருந்தா தான், அசல் இருந்தா தான் முன்னேற முடியும். நகல் நிறைய இருக்கு. இப்ப யார் நகல் கிட்ட போறாங்க, யார் அசல் கிட்ட வர்றாங்க என்றால் நம்முடைய கருமையமே அதை தேர்ந்தெடுக்கிறது. ஒவ்வொருத்தர் ஒரு குரு கிட்ட போயிருக்காங்க இல்லையா, அவங்கவுங்க எங்க மார்க்கம் தான் சூப்பர் அப்படின்றாங்க. ஒரு முறை நண்பர் சொல்லுவார், நீ என்ன உங்க மார்க்கம் தான் பெருசுன்னு பேசிட்டு இருக்க, எதுல வேணாலும் போகலாம், எல்லா மார்க்கமும் போனாலும் இறைவன் அடைய முடியும். அப்படியா, சரி. அன்றைக்கு மாலையிலேயே டிவியில ஒரு நிகழ்ச்சியை காட்டணும். சபரிமலையில மகர ஜோதி நிகழ்ச்சிய தொலைக்காட்சியில காட்டினாங்க. அப்போ ஒரு சிந்தனை வந்தது, இப்போ சபரிமலைக்கு எங்கெங்கிருந்தோ தான் வந்திருப்பாங்க, எல்லாரும் தானே ஐயப்பனை தரிசிக்கிறாங்க. அப்போ நண்பர் சொன்னது கரெக்டு தானே, எந்த மார்க்கத்தில் வந்தாலும் இறைவனை தரிசிக்கலாம் இல்லையா? சரி, அடுத்து என்ன சிந்தனை வருது, சரி ஆந்திரா வந்திருப்பாங்க, கேரளாக்காரங்க, கனடாக்காரங்க, தமிழ்நாட்டுக்காரங்க, எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து ஐயப்பன் வந்துட்டாங்க. ரைட்டு, கிழக்கு மேற்க வடக்கு தெற்க 18 படி எந்த திசையில் இருக்குங்க? 4 திசைக்கு 4 இல்ல ஒண்ணு தானா? ஒண்ணு தானே. அப்போ என் நண்பர் சொன்ன மாதிரி எந்த மார்க்கத்தை சேர்ந்தாலும் சபரிக்கு மலைக்கு வந்து விடலாம், ஆனால் ஐயப்பனை தரிசிக்கணும்னு சொன்னா 18 படிதான் ஒரே வழி. அது ஒரே 18 படிதான். அப்ப அந்த 18 படி என்ன சொல்கிறது? 5 புலன்களை கடந்து 6 குணங்களை சீர்படுத்தி 7 உயிர் மையங்களிலே தவம் செய்து 18 படி கடந்தால் தத்துவம் அசி என்று ஐயப்பன் கோவில்ல இந்த வாசல் முகப்பிலேயே ஹிந்தியிலே மலையாளத்தில் எழுதியிருப்பாங்க, தத்துவம் அசி. எதை தேடி வந்தாயோ நீயும் அதுவாகத்தான் இருக்கிறாய். இது எங்க புரியும்? வேதத்திலே வந்தா தான் புரியும். இங்கதான் அறுகுணம் சீரமைப்பு பயிற்சி இருக்கு, இங்கதான் 5 அலமுறை பயிற்சி இருக்கு, இங்கதான் 9 தீட்சை இருக்கு. அப்ப எத்தனையோ இடங்கள்ல நீங்க பயிற்சி பண்ணலாம், பயிற்சி எடுத்துக்கலாம். ஆனா ஒரே 18 படிதான், அது ஒரே வேதத்திலேதான். அதனால் சிந்திக்கின்ற யாருக்கும் மறுக்க முடியாத உண்மை என்ன என்று சொன்னால், வேதத்திலே மகிழ்ச்சி தான் நமக்கு ஒரே மார்க்கம், வேதத்திலேயும் தான் நமக்கு ஒரே தத்துவம். ஸோ இதை நாம் தெளிவாக விளங்கி கொண்டு விட்டோம் என்று சொன்னால் எங்கே பார்த்தாலும் இதைத்தாங்க இருக்கு. இதற்கு மேல் ஒன்று எங்கேயும் நான் பார்க்கல. அதனால் சிக்கென பிடித்தேன் என்ற வகையிலே மகிழ்ச்சியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டால் எவரொருவர் குருவை மதித்து ஒழினாலும் தப்பாது குரு உயர் மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அடைவோம், மற்றவருக்கும் வழிகாட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். எப்பொழுதும் போல மிகச் சிறப்பான சிந்தனை உரை. இப்பொழுது அன்பர்கள் உங்கள் கருத்துக்களையோ அல்லது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ ஐயாவுடன் அதை பகிர்ந்து கொள்ளலாம். முதல்ல டிஎஸ் ராஜாராமன், சென்னை
அவங்க கை உயர்த்தியிருக்காங்க. ஐயா, உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் நீங்கள் ஐயாவுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. ஐயா வாழ்கமுடன் சொல்லுங்கய்யா. காலை வணக்கம் இந்தியா, காலை வணக்கம் கனடா, மாலை வணக்கம். ரொம்ப இரவு அருமையா வணக்கம். இருந்தது. இரவு ஐயா வணக்கம் ஐயா, ஞான மாலை கூட கிடையாது, இரவு. ஓகே. அருமையா இருந்தது ஐயா. ஞான கலைஞர் 2-3 பாடல் போட்டு அருமையா விளக்கம் கொடுத்தீங்க, நல்லா இருந்தது, கேட்டேன். ஐயா எனக்கு 2 கேள்வி இருக்கு மனசுல. ஒண்ணு வந்து, நீங்க சொல்லி வரும்போது சொன்னீங்க கான்சென்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன் சொன்னீங்க. அது பத்தி கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் சொல்றீங்களா? அதாவது உயிர் மையங்கள்ல தான் மனசு இருக்கிறதா தவமாக சொன்னீங்க. ஆமாங்கய்யா. அது கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. அதாவது ஆ. மனம் குவிதல். ஆ. ஒரே ஒரே ஒரு இடத்துல மனம் குவிந்து நிற்கும். அப்போ இந்த நம்ம ஒரு ஒரு திரைக்காட்சி பார்க்கிறோம், கிளைமேக்ஸ்ல மனம் ஒன்றி போகிறோம். இல்ல ஏதோ ஒரு காட்சியில மனம் ஒன்றி போகிறோம். அப்ப இதுவும் கான்சென்ட்ரேஷன், மனம் ஒன்றுதான். ஆனா தியானமாகுமா தவமாகுமான்னு சொன்னா ஆகாது. அதனால ஓசோ சொன்னார், மெடிடேஷன் இஸ் கான்சென்ட்ரேஷன், பட் கான்சென்ட்ரேஷன் இஸ் நாட் மெடிடேஷன். வெளியிலே மனம் குவிந்தால் அது தவம் அல்ல. உயிர் மீது மனம் வைத்தல் தியானம் என்பார் மகர்ஷி. அதான் புரியல எனக்கு. அதான் விளக்கினீங்க. ஓகே ஓகே. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க ஒருத்தர் வந்து ஒரு மகானை பார்க்க போனாரு, அவரை பார்த்து ஓடினார் சொன்னீங்க. மகானுடைய கருத்து என்னன்னா, கங்கை நீரும் சாக்கடை நீரும் பேதம் எப்ப காணலையோ அப்பதான் உனக்கு ஞானம் வரும்னு சொன்னீங்களே. இப்ப வந்து எப்படி சாக்கடை நீரை வந்து கங்கை நீரை ஒப்பிட்டு பார்க்க முடியும், எந்த நிலையில? அதாவது ரெண்டும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவை தான். இப்போ வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவது உண்டு. மழை நீர் தூய்மையா தான் வருது. ஒரு நல்ல தரையில் விழுற போது அது குடிநீராக கூட பயன்படுத்துறோம். இல்ல மண்ணில் விழுந்துச்சுன்னா தாவரங்களுக்கு உயிர் நீராக பயன்படுது. சாக்கடையில் விழுந்த அதே மழை தண்ணி சாக்கடையா மாறுது. அப்ப ஒரே மழை நீர் தானே, மூலம் ஒண்ணுதான், மூலம் ஒண்ணுதான், எல்லாம் H2O தான். ஓகே ஓகே ஓகேயா, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா, தெளிவியா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, நன்றிகள் ஐயா. அடுத்து வேறு யாரும் கேள்விகள் இருக்கின்றன? ஐயா, எனக்கு ஒரு சின்ன கேள்விங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம அந்த பரம் உயிர் அறிவு அதுல வர்றப்போ நான் அந்த கருத்து நம்ம ஆழ்ந்து போறது இல்லாம அந்த கருத்தோட நான் அதோட என்ன சொல்றது, அதோட ஜிஸ்ட் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ சுவாமிஜி எனக்கு புரிந்தவரை நீங்க சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து என்ன அப்படின்னா, அதாவது அறிவை வந்து உள்ளொடுக்க அது உயிர் உணர்வாகுது, உயிர் வந்து உள்ளொடுங்க அது வந்து தெய்வ நிலை, அதாவது பரம். அப்ப அறிவு, உயிர், பரம். அப்ப இந்த ஆர்டர்ல தானே ஐயா நீங்க அந்த இதை வந்து நம்ம ஆர்டர் இல்ல அறிவு வந்து எல்லா இடத்துல இருக்குமா. ஓகே ஓகே. இப்ப நம்ம தவத்துல வர்ற போது ஆக்னி தீட்சையில காந்தத்தின் தன்மாற்றத்தை அறிகிறோம். ஓகே. காந்தம் வந்து உயிர் இயக்கத்திலிருந்து வெளியே வந்து தன்மாற்றம் அடைவது. ஓகே ஓகே. சரிங்களா? இப்போ இந்த உயிர் காந்தத்துக்கு மூலம் இல்லையா இங்க, அந்த மூலமாக உயிரை துரியத்தில் உணர்கிறோம். இயக்கம். இந்த உயிர் இயக்கத்துக்கு மூலம் இருப்பு, அந்த இருப்பை துரியத்துல உணர்கிறோம். அப்போ காந்தம், உயிர், இருப்பு. காந்தம், உயிர், இருப்பு. ஆனா எல்லாமே அறிவுதான். காந்தத்துக்குள்ளேயும் அறிவு இருக்கு, உயிருக்குள்ளேயும் அறிவு இருக்கு. அறிவை அறிவாகவே தரிசிக்கின்ற நிலை. தன்மாற்றத்தை அறிந்தோம் காந்தத்துல. தன்மாற்றம் அடையாத உயிரை துரியத்துல உணர்ந்தோம். அதற்கும் மூலமாகிய அறிவை துரியத்தில் அறிகிறோம். அதனால்தான் உயிர், மனம், உயிர், அறிவு. மனம், உயிர், அறிவு, பரம் உயிர். ஓகே ஓகே, சரிங்க. அப்ப கரெக்ட் தான். ஏன்னா எனக்கு நான் இந்த மீனிங்ல பார்த்துட்டு அப்போ உயிரறிய ஞானம்ல வந்து நம்ம உயிரை அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிவறியும் உண்மை அப்படிங்கிறப்ப ரெண்டுக்கும் கான்ட்ரடிக்டா இருக்கே அப்படிங்கிறத நான் யோசிச்சேன்.
ஆனா இல்ல. இப்போ நீங்க சொல்றது வந்து அப்ப கரெக்ட். நீங்க அந்த ஏன்னா மாதிரி அறிவு இல்லாத இடமே கிடையாது. நம்ம எல்லாமே அதுதான். அறிவுடைய ம், ம். வெவ்வேறு பரிமாணங்கள் தான். ஓகே, ஓகே. அதனால அறிவே தான். ம். அதை வந்து அனுபவ நிலையிலே, அனுபவங்கள் பதிந்த நிலையிலே மனமாக 40 வரைக்கும் பார்க்கிறோம். ஓகேங்க ஐயா. ஒடுங்கி விட்டால் 13லிருந்து 8 வரைக்கும் காந்தமாக பார்க்கிறோம். அதாவது கலப்பு இல்லாத தூய காந்தமாக பார்க்கிறோம். இன்னும் ஒடுங்கி 8ல வந்துட்டா அந்த காந்தத்துக்கு மூலப்பொருளாகிய உயிரை பார்க்கிறோம். ஓகே, ஓகே. இன்னும் ஒடுங்கி பூஜ்ஜியமாகிற போது டெல்டா ஃப்ரீக்வன்சியில அந்த உயிருக்கு என்ற இயக்கத்திற்கு மூலப்பொருளாகிய அறிவு என்ற இருப்பை அறிகிறோம். ஓகே, ஓகே. ஆமா. ஓகேங்க. நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற அன்பர்கள் ஏதோ உங்க கருத்துக்களை தெரிவிக்கிறதுனா நீங்க ஐயா கூட பேசலாம். ராதாம்மா நீங்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. ஐயா, இப்போ நீங்க வந்து மனம் ஒன்ற ஆக்கினை சொன்னீங்களா? ம். அப்புறம் உயிர் ஒன்ற துரியாதீதம் சொன்னீங்க. துரியத்துக்கு என்ன சொன்னீங்க? துரியம். அப்ப துரியாதீதத்துக்கு? அது அறிவு, இருப்பு. அது நீங்க சொன்ன பொழுது கவனிக்கல. இல்லம்மா. உயிர் அதாவது ஒன்ற காந்த துரியாதீதம் சொன்ன மாதிரி இருந்தது. இல்லம்மா, இதுதான் காந்த தன்மாற்றம் வந்து ஆக்கினை. அந்த உயிர் அப்ப புலன் ஒன்ற ஆக்கினை, உயிர் ஒன்ற மனம் ஒன்ற துரியம், உயிர் ஒன்ற துரியாதீதம் சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? மனம் ஒடுங்கி புலன் அது ஆக்கினை இல்லையா? சரி, நான் ஆமாம்மா. இதுல போட்டு கேட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதாவது ரெக்கார்டிங் போட்டு ஆக்னில வந்துமா உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய ஜீவாந்தம் இருக்கு இல்லையா, அந்த தன்மாற்றத்தை அழுத்தமாக ஆக்னி உணர்கிறோம். இந்த காந்தத்தை வெளிப்படுத்துவது உயிர் இயக்கம், அதை துரியத்தில் அறிகிறோம். உயிருக்கு காந்தம் ஒன்ற கரெக்ட். உயிர் ஒன்ற துரியாதீதம். இதுல ரெண்டு இருக்கு. ஜீவகாந்தம் தான் உயிரா மாறுது. சரிங்களா? மனம்ங்கிறது காந்தம் தானேங்க? ஆமா, மனம்ங்கிறது காந்தம். அதாவது காந்தம் பிளஸ் அனுபவங்கள் மனம். ஓகே. அப்போ துரியத்துல காந்தம் அனுபவம் இல்ல. ஆக்னில அனுபவம் கிடையாது. ஆக்னிலேயே அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மாற்றங்களிலே முதல் தன்மாற்றமாகி அழுத்தத்தை மட்டுமே உணர்வது ஆக்னி. கரெக்ட். ஆக்னி 13 ஃப்ரீக்வன்சி வந்துட்டோம்னு சொன்னா மற்ற 4 புலன்களும் வேலை செய்யாது. கரெக்ட். ஓசையோ மனமோ எதுவுமே தெரியாதுமா. கரெக்ட். ஆமா. சரிங்களாம்மா? ஓகேங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவ்வளவுதான் கேள்விகள் என்று நினைக்கிறேன் ஐயா. நம்ம இதோட இந்த நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவரை நம்முடன் இணைந்து இந்த அருமையான சிந்தனை உரையை நம்மளுக்கு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த சிறப்பான சிந்தனை உரையை நமக்கு வழங்கிய மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம், மனவளம் மற்றும் பொருளாதார நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.